தந்திரம் செய்து பல கோடிகள் சம்பாதித்தாலும் மரணத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் நேர்மையாக வாழ கற்றுக்கணும். அப்படி வாழ கற்றுக்கிட்டாதான் வாழ்க்கையில் இறுதி காலத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதைய எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கிக்க கூடாது. பணத்தை சம்பாதிக்கணும், ஆனால் அது நேர்மையான வழியில் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாத போது மற்றவர்களை ஏமாற்றி நீங்கள் எத்தனை தந்திரமாக வாழ்க்கையில் இருந்தாலும் சம்பாதித்தாலும், எத்தனை கோடி தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் உங்களுடைய இறுதி காலம் மரணத்தில் தான் முடியுங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய வாழ்க்கையில் பிற்காலத்தில் உங்களுடைய சந்தோஷத்தை அழிச்சிடும். அதே நேரத்தில் எந்த சூழ்நிலைகளையும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடுங்கிறத நினைவில் வச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தவறான வழியில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வராது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அது ஒரு அற்புதமான ஒரு கலை, வானவில் போன்றது. வானவில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். வாழ்க்கை கலர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லாமல் எப்படி வேணாலும் வாழலாம்னு நினச்சி பணத்தை கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாரிச்சு வச்சாலும் நீங்கள் இறுதி காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆனால் எத்தனை கோடி இருந்தாலும் மரணங்கிறது எல்லாத்திற்கும் பொதுவானது. நிச்சயமாக அந்த மரணம் நல்ல முறையாக நீங்கள் வாழ்க்கையில் சம்பாதிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமானதாக இருக்கும். மரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் பணம் தவறான வழியில் நீங்கள் சம்பாதிக்கும்போது உங்களுடைய மனசுக்குள்ள என்ன உருவாகுன்னு தெரியுமா? வாழ்க்கையில் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். ஆனால் உங்களுடைய உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பணம் உங்களை காப்பாற்றாது. உடல் ரீதியாக பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா மன ரீதியாகவும் பிரச்சனை வந்துடும். அப்படி மன ரீதியாக பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும். மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நேர்மையான வழியில் நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும். அப்படி நேர்மையான வழியில் நடக்காமல் நீங்கள் தவறான வழியில் பயணம் செய்து பணத்தை ஈட்டும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது இருக்கவே இருக்காதுங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த அற்புதத்தை அற்புதமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையானவர்களாக இருக்கணும். நேர்மையானவர்களுக்கு மட்டுமே இந்த உலகத்தில் மகிழ்ச்சி இருக்குங்கிறது தான் உண்மை. ஆகையால் எப்பொழுதுமே வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்குங்கிறது தான் உண்மை. பிரபஞ்சத்தின் சக்தி அற்புதமான சக்தி. ஆனால் அந்த சக்தியை நீங்கள் உணரவில்லை என்றால் உங்களுடைய மரணம் மிகவும் கொடூரமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மற்றவர்களை ஏமாற்றி ஈட்டக்கூடிய செல்வம் இருக்கின்றது இல்லையா, அது பிற்காலத்தில் அவர்களுடைய கண்ணீர் உங்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. ஆகையால் இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் சமமான ஒரு இடம் உண்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய செயல் வேண்டுமென்றால் தவறாக இருக்கலாம், ஆனால் எல்லோருடைய இதயத்திற்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நினைவில் வைத்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும்
நேர்மையாக இருந்து செல்வத்தை ஈட்ட கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக வானவில் போன்றது போல் இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.